ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தாமு. இன்றைக்கி விலைவாசி அப்படின்னு ஏறிட்டே போகுது. ஸோ கட்டடத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அதுவும் ஒரு சைடு மிகப்பெரிய அளவில் ஏறிட்டே போகுது. ஸோ வேறு வழியும் இல்லை, எல்லோரும் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் மாட்டு சாலைக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம். இப்போ இந்த தென்னை மரம்லாம் இருக்கிறனால இந்த லாரி பேக்ரவுண்டில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் அவங்க யூத்தன் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸோ நான் லாரி டிரைவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும். என்ன காரணம்னா, நாங்கள் பேஸ்மெண்ட்டும் போடுறதுக்காக இந்த போல்டர் கல்லுன்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய சைஸ் கல் எல்லாத்தையுமே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த லாரிக்காக நாங்கள் சொல்லி இந்த லாரியில் வர சொல்லி. ஸோ அப்போது அவர் கொண்டு வர்றப்போ இந்த மாதிரி முன்னாடியே போட்டிருந்தாருன்னா அதை நம்ம கொண்டு போய் கட்டட இடத்துல போடுறதுக்குங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ எப்படியாவது எனக்கு எங்களுடைய கட்டடம் கட்டக்கூடிய பக்கத்தில் கொண்டு போட்டால் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டார். பிகாஸ் பார்த்திங்கன்னா இப்போ தான் இங்கெல்லாம் அப்படியே பருவமழை பேஞ்சிட்டு இருக்கிறதுனால காட்டுக்குள்ளே ரொம்ப பொதுன்னு தான் இருக்குது. பாருங்கள், அந்த வீலெல்லாம் கூட சிக்கி வரமாட்டேந்துச்சு. அப்புறம் ஃப்ரண்டில் போய் பேக்கில் வந்தார். 2 தென்னை மரத்துக்கு இடையில ரொம்பவே ரிஸ்க் எடுத்துக்கிட்டார். பட் அவர் ஓனாக சொன்னார், இந்த மாதிரி எந்த டிரைவரும் பண்ண மாட்டாங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லி அவர் பண்ணினார். அவர் ஓன் வெஹிக்கிள். ஸோ அதனால் அவரும் அந்த ரிஸ்க் எடுத்துக்கிட்டார். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாருன்னு தான் நான் சொல்லணும். ஸோ அவர் பார்த்திங்கன்னா டன்னேஜ் கணக்கில் அது வெயிட் இருக்கனால கீழே பாருங்கள் ஃபுல்லாக இறங்கி அதுக்கப்புறம் யூட்டர்ன் எடுத்து அப்புறம் கொண்டு நிப்பாட்டிட்டார். அப்புறம் இந்த பொசிஷனில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் எக்கேன் அவர் ஃப்ரண்ட்டில் போய் அதுக்கப்புறம் கொண்டு இந்த போல்டர் கல்லுகளை கொட்டினார். ஸோ ரொம்ப மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணார். இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் இந்த போல்டர் கல் அப்படிங்கிறது பேஸ் மட்டத்துக்கு கண்டிப்பாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருமே போட வேண்டியது. அவர்கிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம், எனக்கு பெரிய சைஸ் போல்டர் கல் வேண்டாம், ஸோ கொஞ்சம் பொடி கலந்த மாதிரி இருக்கணும்னு நாங்கள் கேட்டிருந்தனால அவர் கொஞ்சம் பொடி கலந்த மாதிரி அப்படியே போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அது எங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த போல்டர் கல் இறக்கிட்டு அப்புறம் அவர்கிட்ட நான் பேசும் பொழுது அவர் சொன்னார், இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட பர்மிட் அப்படிங்கிறதே 2500 ரூபா வருங்க ஒரு லோடு கொண்டு வர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி காஸ்ட் வைஸ் எல்லாமே அதிகம்னு சொன்னாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கல் 2 யூனிட் எங்களுக்கு 10,000 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் சார்ஜ் பண்ணார். ஸோ எனக்கு என்னங்க ரொம்ப கம்மியாக தாங்க கிடைக்கும் எல்லாம் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே. பட் இருந்தாலும் இந்த கல்லுடைய விலை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இந்த போல்டர் கல் பேஸ்மெண்ட்டுக்கு கட்டுறதுக்கு 20க்கு 40 அப்படிங்கிற ரேஞ்சில் கட்டக்கூடிய இது கல்லுக்கு 10,000 ரூபாய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.